நீங்கள் எத்தனையோ மேடையை அருமையாக ஆடிக்கொண்டார்கள். அந்த நாட்டியத்தை நான் கண்டு கழிக்க வேண்டும் என்று ரசித்தேன். ஆனால் இப்போது ரசித்து விட்டேன். அருமையான நாட்டியம். சரி, கடல் கண்டா சூரன் தவம் இருக்கிறான். கடல் கண்டா சூரன் தவம் இருக்கிறான். அந்த தவத்தை நீங்கள் கலைக்க வேண்டும். அவன் தவம் பெறக்கூடாது. அவன் தவம் பெற்றால் நமக்குத்தான் ஆபத்து. முதலிலே தேவலோகத்தான் வருவான். ஆகையினாலே அவன் தவம் இருக்கக்கூடாது. அவன் தவத்தை நீங்கள் கலைக்க வேண்டும். சேர்ந்து அந்த தவத்தை கலைக்க வேண்டும். மிக ஜாக்கிரதையோடு சென்று வர வேண்டும். அது மட்டும் கிடையாது. என்ன பூக்கள் பூக்கிட்டது உண்மைதான். பறிக்க வேண்டும். பறிக்க வேண்டும். அதை யாரமாக தொடுக்க வேண்டும். இந்த மாண்டவனுக்கு வணங்குவது வணக்கம். முதலிலே அந்த மலர்கள் எல்லாம் பறிக்க வேண்டும். அதை மாலையாக தொடுக்க வேண்டும். ஆண்டவனுக்கு வணங்கிவிட்ட பிறகு அந்த கடல் கண்டா தவத்தை கலைக்க வேண்டும். சென்று வருகிறேன். மிக ஜாக்கிரதையோடு செல்ல வேண்டும். அங்குள்ள மலர்கள் எல்லாம் பறிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? போலாமா? வாடி வாடி நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், 26 தத்துவம், 18 புராணம், இவை அனைத்தும் அறவே கற்றுணர்ந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசையும் அறவே வெறுத்து 42 ரிஷிகளில் தலை சிறந்து விடுக பவித்திர முனிவர் என பெயர் பெற்று 2011 நேற்றிருமணத்தை ஊக்கம் படுத்த பரமனை குறித்து சபையில் அமர்ந்து ஆண்டவன் அருளை